கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை பொழுதிலும் இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வாக்கியத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என் கண்பானவர்களே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே அஸ்திபார உண்மைகள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது, 2வது நிருபத்தை எழுதும் பொழுது அந்த சபை குறித்த ஒரு பாரம், அந்த சபையை குறித்த ஒரு பயம் பவுலை நெருக்கினது. அப்போ அந்த கொரிந்தியர் திருச்சபை மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சர்ப்பமானது ஏதன் தோட்டத்தில் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல, தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை விட்டு விலகிவிடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போ பவுலுடைய பயம் என்ன? பவுலுடைய பயம் என்ன? பவுலுடைய பாரம் என்னவென்று சொன்னால், சர்ப்பமானது ஏதன் தோட்டத்தில் புசிக்கக்கூடாத கனியை புசிக்க வைத்தான். நீங்களும் தேவர்கள் ஆகலாம் என்று சொல்லி புசிக்க வைத்தான். தந்திரமாக செயல்பட வைத்தான். அது நிமித்தம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அப்போ தந்திரத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல உங்கள் மனதும் அப்படி வஞ்சிக்கப்படுமோ? நீங்களும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி விடுவீர்களோ? அப்போது சத்தியத்தை குறித்து, உபதேசத்தை குறித்த உண்மையிலிருந்து நீங்களும் வழி விலகி போய் விடுவீர்களோ என்று நான் உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான இந்த காலை பொழுதிலே அப்போ பவுல் விரும்புகிற ஒரு காரியம், அந்த உண்மையிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அதான் அஸ்திபார உண்மைகள். அப்போ முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான காரியம் என்ன அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது ரோமருக்கு நம்ம வருவோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது கிறிஸ்துவின் உண்மை விட்டு விலகக்கூடாது என்று பவுல் வலியுறுத்துகிறார். அப்போ முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அஸ்திபார உண்மை என்னவென்று சொன்னால், ஆதாமின் வீழ்ச்சியால் தான் இந்த உலகத்திலே பாவம் வந்தது. ஆதாமின் வீழ்ச்சியால் தான் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் ஒரு பரிசுத்த பற்றாக்குறை வந்தது. இந்த உலகத்திலே மரணம் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் புசிக்கக்கூடாத கனியை புசித்ததனாலே, நன்மையை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்ததனாலே, தேவனுடைய கற்பனையை மீறினதுனால தான் அந்த லோகத்தில் பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 ஆதாம் அந்த பாவத்தை செய்தபடியால், ஆதாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்தபடியால் மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. அப்போ ஆதாம் மாத்திரம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் உலகத்தில் மரணத்திற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஆதாமின் வீழ்ச்சியால் தான் உலகத்தில் மரணம் பிரவேசிக்கிறது. 2வது, மரணம் எல்லாருக்கும் வந்தது. ஆதாமுடைய வீழ்ச்சியால் மரணம் எல்லாருக்கும் வர ஆரம்பித்தது. பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, பாவத்தினுடைய பிறப்பிடம், பாவம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது ஆதாமின் வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்தது. அப்போ அந்த உண்மையை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எபிரெயர் 9ஆம் அதிகாரத்தில் 11-12 பாருங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே பரிசுத்த ஸ்தலத்தில் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, முதலாவது நாம் அறிய வேண்டிய அஸ்திபார உண்மை, ஆதாமின் வீழ்ச்சியால் தான் இந்த உலகத்திலே அழிவுகளும் பாவங்களும் வர ஆரம்பித்தது, மரணங்கள் வர ஆரம்பித்தது என்று படித்தோம்.
அப்ப இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்தான் உலகத்திற்கு மீட்பு வந்தது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முந்தின ஆதாமுக்குள் நாம் மரித்தோம், பிந்தின ஆதாமாகிய இயேசுவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆதாமின் வீழ்ச்சியால் ஆதாமினுடைய வீழ்ச்சியால் பாவத்தினால் உலகத்தில் பாவம் வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினால் உலகத்திலே நீதி வந்தது, பரிசுத்தம் வந்தது, ஒரு மீட்பு உண்டாயிற்று. அப்ப ஆதாமுடைய மீறுதல், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை அநேகருக்கும் மரணத்தை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலோ அவரை நேசிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற யாவருக்கும் ஜீவனை கொண்டு வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் ரத்தம் சிந்தினதனால் ஸ்தோத்திரம், உலகத்திலே முழு மனுக்குலத்திற்கும் அவர் நமக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது உண்மை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவதும் உண்மையான அஸ்திபார உண்மையாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், யோவான் 3ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அஸ்திபார உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இரத்தத்தினால் கொடுக்கிற அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மூழ்கி நம் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும், மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். அது ஒரு உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன் யூதர்களுக்குள்ள அதிகாரியாக இருந்தாலும் சத்தியத்தை அவர் அறியவில்லை, உபதேசத்தை அறியவில்லை. ஒரு நாள் இரவேல வந்து இயேசுவினிடத்தில் தனித்து கேட்கிறார் ரட்சிப்பை குறித்து. அப்பொழுது இயேசு அந்த யூதர்களுக்கு அதிகாரிக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்கிற மறுபிறப்பின் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்துகிறார். அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தார்கள் என்கிறது உண்மை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்களும் என்பது அஸ்திபார உண்மை. மூன்றாவது, அந்த கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு மறுபிறப்பின் அனுபவம், ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவம் வேண்டும் என்பதும் மிக உண்மையாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன பொழுது, உபதேசித்த பொழுது, அந்த சிறையிலிருந்த அதிகாரிகளும் குடும்பத்தாரும் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப பவுல் ரட்சிப்பை சிறையில் அறிவித்தார். அந்த அதிகாரிகளும் அந்த குடும்பத்தாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அவங்க நம்பினதனாலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே, நம்பிக்கை வைத்ததனால தான் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு மறுவாழ்வு, ஒரு நித்திய மீட்பு, ஒரு நித்திய ரட்சிப்பு அவர்களுக்குள் கிடைக்க ஆரம்பித்தது. அப்ப நம் சத்தியத்தை கேட்டு, உபதேசத்தை கேட்டு, வசனங்களை கேட்டு ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற போதுதான் நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நித்திய ஆசீர்வாதங்களை, நித்திய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் சத்தியத்தை நம்பாத பட்சத்தில், உபதேசத்தை நம்பாத பட்சத்தில், ரட்சிப்பை நம்பாத பட்சத்தில் நாம் நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது உண்மை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவது உண்மை. அந்த உயிர்ப்பிக்கப்படுவதற்கு எல்லாரும் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைய வேண்டியதும் உண்மை. அந்த என்னதான் அவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருந்தாலும், ரட்சிப்பை கொடுக்க விரும்பினாலும், நீங்கள் நம்பாத பட்சத்தில், நீங்கள் விசுவாசிக்காத பட்சத்தில், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாதும் என்பதும் உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. பரிமையான காலை பொழுதிலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நம்மை ரட்சிப்புக்கு எதுவாக நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், நம் அனைவரும் நித்தியத்திலே காணப்படுவதற்கும், நித்திய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்தரிப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதிலே அப்போ சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல நாங்களும் கிறிஸ்துவின் உண்மை விட்டு விலகக்கூடாது என்று பவுல் விரும்பினதை எழுதினதை நாங்கள் படிச்சாண்டவரே, ஒரு நாளும் இப்படிப்பட்ட சத்தியங்களிலிருந்து நாங்கள் வழிவிலகி போகாதபடி உண்மையான சத்தியத்தில் நிலைநிற்க கிருபதாரும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது உண்மை, ஆனால் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவது உண்மையாயிருக்கிறது. ஆண்டவரே, அப்போ ஸ்தோத்திரம், இயேசுங்களுக்கு ஜீவனை கொடுப்பது உண்மையாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை
அடைவதற்கு நாங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைய வேண்டியதும் உண்மையாக இருக்கிறது. மறுபிறப்பின் அனுபவம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக ஜெபிக்கிறோம். அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை அடைவதற்கு, ரட்சிப்பின் உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கேற்ற விசுவாசம், அதற்கேற்ற நம்பிக்கை, அதற்கேற்ற கிருபை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், பிரயாசங்களையும், தொழில்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு முன் செல்லுங்க, தடைகளை மாற்றி போடு, பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.